ஒரே ஒரு டிராப் பெயிண்ட் ஸ்லிப் ஆகி அரசருடைய காலடியில வந்து விழுகுது. உடனே அரசனும் மந்திரிய வர சொல்லி அவனை ஏன் இன்னும் அனுப்பாம வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்போ மந்திரியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ராஜ ரகசியத்தை கேட்டுட்டான்னு சொல்லி அந்த பெயிண்ட் பண்ணவனை மட்டும் இல்ல மந்திரியவும் சேர்த்து தூக்குல போட்டுடுவாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேர்த்தோட உயிரையும் காப்பாத்த தளபதி அவனுக்கு காது கேட்காதுதான்னு மந்திரிய பார்த்து கண்ணடிக்கிறாரு. அந்த மந்திரியும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு காது கேட்காதுன்னு அரசன் கிட்ட சொல்ல அந்த பெயிண்டிங் பண்ணவனும் காது கேட்காத மாதிரியே சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலுமே அரசன் அதை நம்பாம 1 மணி எடுத்துட்டு வந்து 3 முறை அடிக்க சொல்றாரு. அதுக்குள்ள மட்டும் அவன் கீரை வரலனா அவனை நிச்சயமா கொன்றுவேன்னு சொல்றாரு. அப்போ அந்த பெயிண்டிங் பண்ணவனும் ரொம்பவே உஷாரா காது கேட்காதவன் போலவே ஆக்டிங் பண்றான். இருந்துமே அரசன் நம்பாம அந்த பெயிண்டரை கீழே கூட்டிட்டு வர சொல்றான். அதுக்கப்புறமா அவன் கண்ணை மூடிட்டு ஒரு பேம்புவை வச்சு கைய உடைக்க போறேன்னு சொல்றான். அரசனும் ஒருவேளை அவனுக்கு காது கேட்டுச்சுன்னா அவ கையை இழுத்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவன் கையை எடுக்காம இருக்கவும் அவனோட கையே உடைஞ்சு போயிடுது. அப்புறம் அரசனும் அவன் உண்மையத்தான் சொல்றான்னு அந்த இடத்தை விட்டு கிளம்ப அவங்க 2 பேருமே உயிரோட தப்பிச்சிடுறாங்க.